الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. وقال أيضا: من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن العبد لا يحرم الرزق بذنب يصيبه، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழக்கூடிய மக்களை நேரான சீரான பாதையில வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாரின் சுன்னாக்களை வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள், இவ்வுலகில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் எனது இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் ஏவப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையில் இயன்ற அளவு அவைகளை எடுத்து நடந்தும், அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையிலே முற்று முழுதாக அவைகளை தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் குறைகள் நிறைந்த எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய உடம்பில் நோய் இருந்தால் அவனுடைய உயிருக்கு எப்படி ஆபத்தோ அதுபோன்றுதான் ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடியவராக இருப்பார் என்றால் அது அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். பொதுவாக நாங்க நினைக்கிறோம் எப்படி என்றால், பாவங்கள் என்றால் அது செஞ்சா மறுமையில தண்டனை கிடைக்கும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சில இடங்களில் சொல்கின்றான், மனிதர்கள் செய்த பாவத்தின் காரணமாக நாங்கள் அவர்களை அழித்திருக்கின்றோம். ஃபஅஹ்லக்னா பிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவத்தின் காரணமாக நாங்கள் அவர்களை அழித்திருக்கின்றோம். அதனால் பாவங்கள் என்பது ஆக பயங்கரமானது. அதற்கான தண்டனை இந்த உலகத்திலும் கிடைக்கலாம், கிடைத்தும் இருக்கின்றது. பாருங்கள், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் வாழுகின்றார்கள், ஹலாலை செய்கின்றார்கள், அல்லாஹ் ஏவிய விடயங்கள் எடுத்து நடக்கிறார்கள், இப்படியானவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு நாங்கள் மனமான வாழ்க்கையை கொடுப்போம். மனமான வாழ்க்கை, சந்தோஷம் என்பது அமல்களில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அதே போல அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யார் எங்களுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறார்களோ, நாங்கள் சொன்ன சட்டங்களை, ஏவல்களை எடுத்து நடக்காமல் யார் அதிலே பின்பற்றாமல் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, யார் என்னுடைய கட்டளைகளை, என்னுடைய ஆயத்துகளை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம்.
இங்க கிடைக்கும் நெருக்கடியான வாழ்க்கை. நெருக்கடியான வாழ்வு இருக்கின்றவர்கள், நெருக்கடியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும், என்னால் என்ன பாவம் நடக்குது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நான் பிரயாணிக்கின்ற கழுதை எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் அன்று நான் ஏதோ பாவம் செய்திருக்கின்றேன். என் மனைவி எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் நான் நினைத்துக் கொள்வேன், இன்று நான் ஏதாவது தவறு செய்திருக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் சகோதரர்களே, நெருக்கடியான வாழ்வு கிடைக்கும். பாவத்தோடு வாழ்கின்றவர்கள், பாவத்தோடு இருக்கின்றவர்கள், பாவத்தை சாதாரணமாக கருதுகின்றவர்கள், அவருடைய வாழ்க்கையில் நெருக்கடியான வாழ்வு கிடைக்கும். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை யமனுக்கு கவர்னராக அனுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் எனக்கு சில வசியத்துகள் செய்தார்கள். அதில் ஒன்று சொன்னார்கள், முஆத் இய்யாக வல் மஆசி, முஆதே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு நான் பாவத்தை எச்சரிக்கின்றேன். ஃபஇன்னல் மஅசியா, பாவம் என்பது ஹல்ல சக்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனையை இறக்கும் என்றார்கள். உங்களால் பாவம் செய்துவிட்டு நிம்மதியா இருக்க முடியாது. சில பாவங்கள் நீங்கள் செய்வீர்கள், அல்லாஹ் எங்களை தண்டிக்க இல்லையே, எவ்வளவு செய்கிறோம், எவ்வளவு பண்ணிருக்கிறோம், எங்கேயாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் பிடிக்காமல் விட மாட்டான். இமாம்கள் சொல்வார்கள், இந்த பாவம் என்பது நெருப்பில் இருக்கின்றது, நெருப்பு கட்டியை போன்று, தீ கட்டியை போன்று, அது சாம்பலால் மூடிக்கொண்டிருக்கும். எப்ப எந்த சந்தர்ப்பத்தில் பத்த வேணுமோ, நெருப்பு பிடிக்க வேணுமோ, அந்த சந்தர்ப்பத்தில் அது பத்துவது போன்று நாங்கள் செய்கின்ற பாவங்கள், அதற்கான தண்டனை எங்களை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிடிக்காமல் விடமாட்டாது என்று இமாம்கள் கூறுவார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு ஊரை உதாரணம் காட்டுகின்றார். ஒரு ஊரை, தரபல்லாஹு மஸலன் கர்யத்தன், ஒரு ஊரை அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்கின்றான். அது எப்படியாப்பட்ட ஊர்? ஆமினத்தம் முத்மஇன்னா, அச்சம் தீர்ந்த நிம்மதியான ஒரு ஊர். யதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகானின், அந்த ஊருக்கு அல்லாஹு தஆலா எல்லா புறத்திலிருந்தும் வாழ்வாதாரங்கள் அளித்துக் கொண்டே இருந்தார். பொதுவாக மனிதருடைய ஒரு இயல்பு கொண்டு இருக்குது, வளங்கள் வர வர, செல்வங்கள் அதிகரிக்க, நிலைமைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். பணம் இல்லாத நேரத்தில் சாதிக்க முடியாத சில பாவங்களை பணம் வந்தால், வசதி வந்தால் சாதிப்பார்கள். இது மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு இயல்பு. அல்லாஹ் பாதுகாப்பானா. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அந்த மக்களுக்கு நாங்கள் எல்லா புறத்திலிருந்தும் வாழ்வாதாரங்கள் அளித்துக் கொண்டே இருந்தோம். ஆனால் ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு அவர்கள் மாற்றம் செய்தார்கள், நிராகரித்து விட்டார்கள். எங்க ஊர்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆரம்பத்தில் கொடி கட்டி பறந்தாக்கள், உதாரணம் காட்டி சொல்கின்ற அளவுக்கு பெரியவர்களாக வசதி படைத்தவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு மாற்றம் செய்ததன் காரணமாக இன்று முகவரியே இல்லை, அவர்களை சொல்வதற்கு இடம்பாடே இல்லை. ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு அவர்கள் மாற்றம் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன? ஃபஅதாகஹு அல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்களுக்கு அல்லாஹ் பயத்தையும் பட்டினியையும் ஆடையாக அணிவித்தான். ஏன்? பிமா கானு யஸ்னஊன், அவர்கள் என்ன செய்தார்களோ அதன் காரணமாக.
அதனால் யார் பாவம் செய்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்களோ அவர்களுக்கான தண்டனை அது இங்கேயும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உம்மத்திலே இறுதி கட்டத்திலே சிலர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற்றப்படுவார்கள். இந்த ஹதீஸை நன்றாக கவனியுங்கள் வாலிபர்களே. இந்த பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் இரத்தத்தோடு கலந்து விட்டது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யும்ஸஹு கௌமு மின் உம்மத்தி ஃபி ஆখিরিz ஸமான் கைரதத்தன் வ ஹனாஸிர். என்னுடைய உம்மத்திலே இறுதி கட்டத்திலே சிலர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்படுவார்கள் என்றார். சஹாபாக்கள் கேட்டார்கள், வயஷ்ஹதூன அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டவர்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னவர்களா? வயசூமூன, அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அவர்கள் முஸ்லிம்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் அவர்கள் அந்த உருமாற்றப்படுவதற்கு அவர்கள் செய்கின்ற பாவங்கள் என்ன? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் இசையையும் மதுபானத்தையும் ஹலாலாக்கி கொண்டவர்கள். அவர்கள் இரவிலே மனிதர்களாக தூங்குவார்கள், காலை அடைகின்ற பொழுது அவர்கள் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் எழுப்பாட்டப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். இந்த பாவம் இந்த உலகத்தில் இன்று சர்வ சாதாரணமாகிவிட்டது. வீடுகளிலும் தெருக்களிலும் வியாபார ஸ்தலங்களிலும் எங்களுடைய மொபைல் போன்களிலும் இது இல்லாமல் இருக்க முடியாது என்கின்ற நிலைமைக்கு இன்று மக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். புதிய புதிய சினிமா பாடல்களை வைத்து நாடகங்களை நடித்து அதற்கான விளம்பரங்கள் செய்யப்பட்டு இன்று அதை ஒரு வியாபாரமாக செய்யக்கூடிய காலம் முஸ்லிம்களிடத்திலும் இருக்கிறது. பாருங்கள், டிக்டாக்கை திறந்தால் முஸ்லிம் வாலிபர்கள் இசையோடு கலந்து இருக்கிறார்கள். பேஸ்புக்கை திறந்தால் அங்கே முஸ்லிம் பெண்கள் இசையோடு கலந்து இருக்கிறார்கள். திருமண வைபவங்களிலே முஸ்லிம்கள் இசையோடு இணைந்திருக்கிறார்கள். இன்று மரண வீட்டில் மட்டும்தான் அது இல்லை என்கின்ற சொல் அளவுக்கு இன்று எல்லா வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் இது இல்லாமல் வாழ முடியாது என்கின்ற அளவுக்கு இசை எங்களிடத்திலே மிகைத்து விட்டது. அல்லாஹ் பாதுகாப்பானா. அந்த பாவம் இந்த உலகத்திலே நடக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இங்கேயே அவர்களுக்கான தண்டனை இறக்கப்படும். அல்லாஹ் அப்படியான பாவங்கள் எங்களை பாதுகாப்பானா. இயன்றளவு தவிர்த்து கொள்வோம். இயன்றளவு அந்த பாவத்தில் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். வீடுகளிலே இதுகள் கேட்பதை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். நித்திரை கொள்கின்ற பொழுது இந்த பாவத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். ஏனென்றால் அதற்கான தண்டனை இங்கேயே கிடைத்துவிடும், இந்த பூமியிலே கிடைத்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், யார் ஒருவர் முஸ்லிம் மக்களுடைய குறைகளையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் துருவி துருவி ஆராய்ந்து அவர்களை பற்றி பேச ஆரம்பிப்பார்களோ, எத்தனை பேர் பேசுறோம், எத்தனை பேரை பத்தி பேசுறோம், மூச்செடுத்த இல்லையோ மற்றவட குறை பேசாத நிமிடங்கள் இல்லை என்கின்ற அளவுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறோம். அமல்களிலே மூழ்கி இருக்கின்றவர்களும் இதிலே இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள், இதிலே இணைந்திருக்கிறார்கள் என்பது ஆக கவலையான ஒரு விடயம். இவர் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த பாவத்தை யார் செய்வார்களோ அங்க வேற கிடைக்கும் கியாமத்துடைய நாளையில் அது வேற விடயம். இங்கே பூமியிலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை தெரியுமா? அம்சகல்லாஹு லிசானஹு அன் ஷஹாதத்தி இன்தல் மௌத்
மௌத்துடைய நேரத்தில் யார் மற்றவர்களுடைய குறைகளை பற்றி பேசுவார்களோ அவர்களுக்கு இந்த நாவிலே கலிமா வராது என்று எச்சரித்தார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. பூமியில் கிடைக்கக்கூடிய தண்டனை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த பூமியிலே கிடைக்கக்கூடிய தண்டனைகளில் இன்னும் ஒன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்னான், 2 பாவங்கள் இருக்கிறது, யுஅஜ்ஜிலுஹுமுல்லாஹு ஃபித் துன்யா, துன்யாவிலே அதற்கு அல்லாஹ் தண்டனை அவசரமாக கொடுத்து விடுவான். துன்யால கிடைக்கும். ஒன்று சொன்னார்கள், அல் பகி வ உகூகுல் வாலிதைன், யார் அநியாயம் செய்வார்களோ, பிறருக்கு அநியாயம் செய்வார்களோ, கடன் எடுத்தும் கொடுக்காமல் இழுத்தடிப்பார்களோ அதுவும் அநியாயம் தான். மற்றவர்களுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்வார்களோ, யாரு மற்றவர்களுடைய உரிமைகளை பறித்துக் கொள்வார்களோ, அநியாயமாக வியாபாரம் செய்வார்களோ, கோர்ட்ல வழக்கு பேசி நாங்க நல்லவங்கண்டேலும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அது நீதமாக கொடுக்கப்படும். யார் பிறருக்கு அநியாயம் செய்கின்றார்களோ அதற்கான தண்டனை இங்கேயே கிடைக்கும், பூமியிலே கிடைக்கும். இரண்டாவது சொன்னார்கள், வஉகூகுல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்கள், பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பாவத்திற்கான தண்டனை இந்த பூமியில கிடைக்கும். ஏதாவது ஒரு முறையில வரும். உம்மா அப்பாவோட உள்ளங்களை நோகடிச்சு வாழ்ந்தால், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து வாழ்ந்தால், நாங்க எவ்வளவு தொழுதும் எவ்வளவு நோன்பு பிடித்தும் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு உம்ராவுக்கு மேல் உம்ராக்களை செய்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் அது நீதம் கிடைத்து ஆகும். இந்த பூமியில் அதற்கான தண்டனை அல்லாஹ் தராமல் மௌத்தாக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அப்த், நிச்சயமாக ஒரு மனிதன், லா யஹ்ரும் ரிஸ்க் பி தன்பி யுஸீபுஹு, அவன் செய்கின்ற பாவத்தின் காரணமாக அவனுக்கு வர இருக்கிற ரிஸ்க் தடை பெறும் என்றார்கள். இந்த பூமியில கிடைக்கக்கூடிய பாவங்கள் ஒன்றுதான், யார் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் பாவத்தின் காரணமாக அவர்களுக்கு வர இருக்கிற வியாபாரம், அல்லது அவர்களுக்கு கிடைக்க இருக்கிற குழந்தை, அல்லது அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற ஆரோக்கியம், அல்லது அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற அறிவு, இவைகள் சில நேரம் தடை பெறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை எச்சரித்தார்கள். நாங்க நினைக்கிறோம் அமல் செஞ்சா ஒரு பவர் ஒன்று இருக்குது, அதே போல பாவம் செஞ்சாலும் ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னலி ஸய்யிஅத்தி, நிச்சயமாக பாவத்திற்கு ஒரு பவர் ஒன்று இருக்குது. அது என்னென்றால் நக்ஸன் ஃபிர் ரிஸ்க், வாழ்வாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தும். சில நேரம் நாங்கள் சில வியாபாரங்கள் செய்து கொண்டே இருப்போம், எங்களுக்கும் அந்த வியாபார கொடுக்கல் வாங்கலுக்கும் ஒரு நுனி இருக்கிற நேரம் அந்த வியாபாரம் தடை பெற்றுவிடும். வேற காரணங்களை சொல்வோம், ஆனால் சில நேரம் நாங்க செய்த பாவங்கள் அதுக்கு ஒரு காரணமாக அமைந்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பான. ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் தான் அந்த வீட்டில் தொழில் செய்வார். 10 பேருடைய தேவைகளும் பூர்த்தியாகும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வீட்டுல 10 பேர் இருந்தால் 10 பேரும் ஏதாவது ஒரு வியாபாரம். போதாத்து குறைக்கு இன்னைக்கு பெண்களும் ஆன்லைன்ல வியாபாரம் செய்யறாங்க. அதில் ஆகுமாக்கப்பட்ட வியாபாரங்களும் இருக்குது, தடை செய்யப்பட்ட வியாபாரங்களும் இருக்குது. ஆன்லைனில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அது சம்பந்தமான அறிவு உலமாக்களிடத்தில் கேட்டு அதை வியாபாரம் செய்ய வேண்டும். எல்லாரும் வியாபாரம், ஆனா பரக்கத் குறைந்து விட்டது. என்ன காரணம்? ஒரு காலத்தில் 10 பேர் இருக்கின்ற வீட்டிலே ஒருவர் தொழில் செய்வார், ஒருவர் வியாபாரம் செய்வார், 10 பேருடைய தேவைகளும் பூர்த்தியாகும். இன்னைக்கு எல்லாரும் வியாபாரம் செய்யற, கேட்கிறவங்க சொல்ற எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரக்கத்தில் ஹஸரத். ஏன்? பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க, பாவங்கள் கூட கூட அல்லாஹ்வுடைய பரக்கத் இல்லாமல் போய்விடும். இமாமுனா ஸஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இன்னல் மஆசி, நிச்சயமாக இந்த பாவங்கள், துஃப்ஸிதுல் அக்லாக வல் அஅமால வல் அர்ஸாக, அமல்கள் செய்யறதிலிருந்து ஆசை இல்லாமலாக்கும், நல்ல குணங்களை இல்லாமலாக்கும், எங்களுக்கு வரக்கூடிய வாழ்வாதாரங்கள் இல்லாமலாக்கும். நல்ல பண்பாடுகள் இல்லாதவர்கள்
கொஞ்சம் யோசிங்க, என் வாழ்க்கையில நான் என்ன பாவம் செய்யறேன். அமல்களில் ஆசை இல்லாதவர்கள், அமலின் பக்கம் தேர்ச்சி இல்லாதவர்கள், அமலின் பக்கம் ருசி இல்லாதவர்கள், கொஞ்சம் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பார்த்து எங்களிடத்திலே நாங்கள் ஃபத்வா கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன பாவம் செய்கிறோம். பாவம் செய்யறவங்களுக்கு நன்மையுடைய ருசி விளங்காது. சாராயம் குடிக்கிற ஒரு ஆளுக்கு தேனுடைய ருசி விளங்குமா? விளங்காது. அவருக்கு சாராய ருசி தான் விளங்கும். அதுதான் அவர் இன்ட்ரெஸ்டா இருப்பார். பாவம் செய்யக்கூடிய ஒருவருக்கு அவருக்கு அமலுடைய ருசி விளங்காது, அமல் கசப்பா இருக்கும். இமாம் ஸஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இதுவும் இந்த பூமியிலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. அதே போல் வாழ்வாதாரங்கள் இல்லாமல் ஆக்கிவிடும். பாருங்க, இன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு ஊருக்கு ஒரு டிவி இருந்துச்சு, டெலிவிஷன் ஒரு ஊருக்கு கொண்டிருக்கும். பிறகு எப்படி டெவலப் ஆயிடுச்சு? ஒரு தெருக்கு ஒன்று, பிறகு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொன்று, பிறகு இப்ப எப்படி இருக்குது? ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு டிவி. பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பூமிக்கு மேலால் இருக்கிற பரக்கத்துகளை ஒழித்துவிடும், பரக்கத்துகள் இல்லாமல் போய்விடும். ஒரு டிவி இருந்த காலத்தில் எவ்வளவு பரக்கத்து இருந்துச்சு, இப்ப எப்படி பரக்கத்து இருக்குது? எங்களுக்கு இது ஒரு பிராக்டிக்கல்ல விளங்கிலும் இது உண்மையிலே பாவங்கள் என்று பரக்கத்து இல்லாமல் ஆக்கும் என்று. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மிகப்பெரிய ஒரு மேதை, அறிவு ஞானம் பெற்ற ஒருவர். அதே போல் சஹாபாக்களுக்கு பின்னால் கனவுகளுக்கு விளக்கம் சொன்னவரில் ஆக மிகப்பெரிய ஒரு அறிவாளி. இவங்க ஒரு வியாபாரம் செய்தார், தேன் வியாபாரம். இந்த காலங்களில் கோழி ஃபார்ம் இது போல, அந்த காலத்தில் அவங்க தேன் அவங்கள்ட்ட தான் தேன் இருக்கும். எங்கே யார் எங்கேருந்து வந்தாலும் அவங்கள்ட்ட தான் அவங்களோட ஃபார்முக்கு வரணும் தேன் எடுக்க. இவர்கிட்ட பலர்கள் வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒருவர் வந்து சொல்றாங்க, இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட, எங்கள்கிட்ட இருக்கிற தேன் பானைகள் இல்ல, ஒரு பானையில் எலி விழுந்து விட்டது, இப்ப என்ன செய்யறது? இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தேன் என்பது ஒரு திரவம், திரவமான பொருட்களை நஜீஸ் விழுந்து விட்டால் பாவிக்க முடியாது. சொன்னார்கள், அப்படி என்றால் அந்த பானையை நீங்கள் கொட்டி விடுங்க, அந்த பானையை கொட்டி விடுங்க. எவ்வளவு பெரிய பேணுதல் என்று பாருங்க வியாபாரத்து. இன்னைக்கு 1/2 கிலோ தக்காளி எடுத்தா அதுல 2 தக்காளி அவிஞ்சிருக்கு. அநியாயமா இல்லையா? நாங்க வியாபாரம் செய்யக்கூடிய யோசிக்கிற எப்படி வேண்டாம், எங்களுக்கு அநியாயம் நடந்துடக்கூடாது, எங்களுக்கு லொஸ்டாவே இல்லாது, வாங்குறவர் எப்படி சரி, அது தெரியாமல் போட்டால் மன்னிக்கப்படும், தெரிந்தே செய்தால் அது அநியாயம். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, அப்படி என்றால் அது திரவம், அது பாவிக்க முடியாது, அந்த பானை அப்படியே நீங்கள் கொட்டி விடுங்கள், தேனை கொட்டி விடுங்கள். இவர் போனார், வேலை செய்யக்கூடிய இவர் போனார், போனி திரும்பி வந்தார், வந்து சொன்னாரு, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட, மன்னித்துக் கொள்ளுங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாலே அந்த பானையில் இருக்கிற எலி அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு, எலி செத்து இருந்துச்சு, உங்கள்கிட்ட ஃபத்வா கேட்கறதுக்கு முன்னாலே அந்த பானையில் உள்ள எலியை நான் வீசிதான் வந்தேன். இப்ப எனக்கு சந்தேகமா இருக்குது, எந்த பானையில எலி இருந்தது என்பது எனக்கு சந்தேகம், இப்ப என்ன செய்யலாம்? இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, அப்படி என்றா அதெல்லாம் சந்தேகத்துக்குரியவனது, சந்தேகம் ஹராத்துல கொண்டு போய் சேர்க்கும். எல்லா பானையில் இருக்கிற தேனை நீங்கள் கொட்டி விடுங்க. எல்லாம் கொட்டப்பட்டது, அவர்களுடைய முழு முதலும் அழிந்து விட்டது, நஷ்டமாகி விட்டார்கள். இப்போ ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு இமாம் அவர்களிடத்துல, நீங்க இருந்த முழு முதலையும் இழந்து விட்டீங்களே,
உங்களுக்கு லாபமும் இல்ல, நீங்க போட்ட முதலும் இல்ல, இப்ப பெரிய கை நஷ்டம், கை சேதம். நாங்கண்டா வேலை செய்யறவருக்கு ஏசிருப்போம், அவரை திட்டி இருப்போம். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஹாதா தன்புன், இது நான் செஞ்ச ஒரு பாவத்தின் காரணமா எனக்கு ஏற்பட்ட நிகழ்வு என்றான். இது நான் செஞ்ச ஒரு பாவத்தின் காரணமாக எனக்கு ஏற்பட்ட நிகழ்வு என்றாங்க. யாருக்கும் எங்களுக்கு ஃபத்வா கொடுக்கலாது, ஆனா செஞ்ச பாவத்திற்கு தண்டனை இதுவா இருக்கும் என்றது எங்கட உள்ளத்துக்கு விளங்கும். நாங்க யாரையும் கை நீட்டி இவருக்கு இப்படி வந்தது இவரால தான் இதால தான் என்று கை நீட்டி எங்களுக்கு சொல்லலாது. தண்டனை அனுபவிக்கின்றவர்கள் யோசிப்பாங்க, ஓ நான் இந்த பாவத்தை செஞ்சதால தான் எனக்கு இந்த தண்டனை வருது. அது அவங்களுக்கு தெரியும். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, ஹாதா தன்புன், இது ஒரு பாவம், அன்ததிர் உகூபத்தஹு முன்து 40 சனா, நான் 40 வருஷமாக இந்த பாவத்திற்கு எனக்கு ஏதாவது சந்தர்ப்பத்தில் தண்டனை கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆச்சரியம் வந்தவருக்கு, கேட்டவருக்கு ஆச்சரியம், என்ன பாவம் செஞ்சிருப்பாரு? விபச்சாரமா, வட்டியா, கொலையா? எங்கட பார்வையில பாவம் என்றால் அதுதானே. பாவம் என்றால் விபச்சாரம், பாவம் என்றால் கொலை, பாவம் என்றால் வட்டி. அதை விட பெரும் பாவங்களும் இருக்குது, ஆனால் அது எங்களுக்கு விளங்குது இல்லை. அது பாவங்கள் செய்ய செய்ய சில பாவங்கள் அது சாதாரணமாகிவிடும். சில பாவங்கள் செய்ய செய்ய அந்த பாவங்கள் சாதாரணமாகிவிடும். நான் இசைக்கு எதிரானவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வீட்டுக்கு ஒரு டிவி வருது, நான் ஆரம்பத்தில் எதிர்ப்பேன், காலப்போக்கில் அதோட சேர்த்து நானும் உட்காருவேன். இதுதான் மனித இயல்பு. சில பாவங்கள் செய்ய செய்ய அந்த பாவங்களுடைய தாக்கம் எங்களுடைய உள்ளத்தில் இல்லாமல் போய்விடும். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, நான் பெரிய பாவங்கள் ஒன்று செய்யல, எனக்கிட்ட வேலை செஞ்ச ஒரு மனுஷனுக்கு அவருக்கு ஏற்பட்ட ஒரு தவறின் காரணமாக எனக்கு கோபம் வந்து யா ஃபகீர் என்று நான் அழைச்சேன். இத்தான் என் வாழ்க்கையில் நான் செஞ்ச பாவம் என்றான். எப்படி இருக்கு? ஒரு மனுஷனை ஃபகீர் என்ற அலட்சத்துக்கே அவர் சொல்றாரு, அதற்கான தண்டனை இதுவாக இருக்கேலும் என்று. நாங்க அநியாயம் செஞ்சுட்டு நிம்மதியா தூங்கலுமா? மற்றவன காணியை பிடிச்சிட்டு நிம்மதியா தூங்கலுமா? இந்த பூமியில் அதற்கான தண்டனை கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானா. ஒரு இடத்துல ஜும்மாவுக்கு போயிருந்தேன். அங்க தலைப்பு தரப்பட்டது, அநியாயம் செய்தவர்கள் எப்படி அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஜும்மாவை செய்துவிட்டு அறைக்குள் போனேன். ஒரு 50 வயசு மிக்க ஒரு மனிதர் வந்து என்னுடைய 2 கைகளையும் பிடித்து அழத் தொடங்கி விட்டார். அவர் சொன்னாரு, முடியுமாக இருந்தால் உங்களுடைய குத்துபாக்கள் இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். மக்களுக்கு ஆத்திரம் அநியாயம் செய்தால் இந்த பூமியில் தண்டனை இல்லாமல் கிடைக்கும். அவர் சொல்றாரு, மிருகங்களுக்கு அநியாயம் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் இந்த பூமியில் அதற்கான தண்டனை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, நான் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு அழகான ஒரு பூமரங்களை நாட்டி ஒரு இடத்தை நான் ஒதுக்கி வைத்திருந்தேன். வளமையாக என் வீட்டுக்கு ஒரு ஆடு வந்து அந்த பூமரங்களை சாப்பிட்டு விட்டு போயிடும். எனக்கு ஒரு நாள் கோபம் வந்துச்சு. அனுபவிச்சவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, எனக்கு கோபம் வந்து ஒரு தடியை இழுத்து அந்த ஆட்டுடைய காலுக்கு அடித்தேன், ஆட்டுடைய கால் உடைந்து விட்டது. அவர் சொல்றாரு, அல்லாஹும் இது சத்தியமாக அந்த காலங்களிலே என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால் குழந்தை கிடைப்பதற்கான சூழல் இருந்தது, சந்தர்ப்பம் இருந்தது. ஹசரத், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், அந்த ஆட்டுக்கு செஞ்ச அநியாயம் என் புள்ள கிடைக்கிற நேரத்தில் ஒரு கால் உடைஞ்சுதான் கிடைச்சிச்சு. அவங்களுக்கு விளங்கும், நான் செஞ்ச தவறு, இந்த தவறுக்கெல்லாம் என்னை தண்டிக்கின்றான். எனவே பாவங்கள் என்றது நாங்க மறுமையில பார்த்துக் கொள்ளையிலும் மறுமையில் அல்லாஹ் தான் தண்டிப்பான் என்பதல்ல, இந்த உலகத்திலும் பாவத்திற்கான தண்டனை மீதமாக இருக்கிறது. உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு உபதேசம் செய்வார்கள். அந்த உபதேசத்தை ஆழமாக எங்கள் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்வோம். சொல்லுவாங்க அடிக்கடி, 2 விடயங்களை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, நீங்கள் நித்திரை கொள்கின்ற நேரத்தில் உங்களுடைய தலைக்கும் தலையணைக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கும்.
பெரிய கெப் ஒன்று இருக்காது. எங்கட தலைக்கும் தலையணைக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கும். சொல்லுவாங்க, உங்களுடைய மரணம் இதை விட நெருக்கமானது. வைசுல் கர்னி சொல்லுவாங்க, தலையணைக்கும் தலைக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறதோ அதை விட நெருக்கம் மரணம். மரணத்தை பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள், மரணம் உங்களை சுவைத்தே தீரும். இரண்டாவது சொல்றாங்க, யார் ஒருவர் சின்ன சின்ன பாவங்களை செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்களோ, பெரிய பாவங்கள் அல்ல, சின்ன சின்ன பாவங்கள். ஒரு பெரிய ஒரு ஓட்டையை போடுறா முதலாவது அந்த ஓட்டை சின்னதாக இருக்கணும், அப்பதான் பெரிய ஓட்டை போடணும். ஒரு பாவம் செய்யறதாக இருந்தால் முதலாவது ஒருவர் சின்ன சின்ன பாவங்களை செய்ய செய்யத்தான் அவருடைய பெரும் பாவங்களுடைய கதவுகள் திறக்கப்படும். சொல்றாங்க ஓய்சுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, நீங்க சின்ன சின்ன பாவங்கள் செய்யக்குள்ள ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை தண்டிக்க போறான். சின்ன சின்ன பாவங்கள். அதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1446 பிறை 5 நாங்கள் இருக்கிறோம். ஒரு சபதம் இடுவோம், இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் எந்தவித பாவங்களும் நான் செய்ய மாட்டேன். பாவங்கள் இல்லாத வருடமாக நான் கழிப்பேன். நன்மைகள் சொல்லப்படுகின்ற பொழுது இயன்றளவு அவைகள் எடுத்து நடப்போம். பாவங்கள் சொல்கின்ற பொழுது முற்று முழுதாக அந்த பாவங்களை நாங்கள் விடுவோம். கொஞ்சம் செய்யறது, புற விடுவோம், கொஞ்சம் கொஞ்சம் விடுவோம், இப்படி இயலாது. ஒருவர் சிகரெட் குடிக்கிறதாக இருந்தால் அவர் முழுமையாக விடணும். 5லிருந்து 3க்கு குறைப்போம், 3லிருந்து 2க்கு குறைப்போம், இந்த விளையாட்டு சரி வராது. முழுமையாக குறைச்சிடணும். வட்டியோடு தொடர்பா இருக்கின்றவர் அந்த வட்டியை முழுமையாக குறைச்சிடணும். என்னால் ஒருவருக்கு அநியாயம் நடக்குதா இருந்தால் அதை முழுமையாக நான் செய்ய மாட்டேன். பாவங்களை முடியுமான அளவல்ல, நாங்கள் பாவங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டு விடுகின்ற பொழுதுதான் நன்மைகளுடைய ஆசை உள்ளத்தில் எழும்பும். பாவங்களை விடணும். எனவே இந்த வருடம் பாவங்கள் அற்ற வருடமாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். அதற்கான சூழல்களை உருவாக்கிக் கொள்வோம். பாவங்கள் விபரீதத்தில் கொண்டு போய் சேர்க்கும், அழிவின் போய் சேர்க்கும். மறுமையிலும் தண்டனை இருக்கிறது, இங்கேயும் தண்டனை இருக்கிறது. அப்படியான பாவங்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை ஈமான்தாரிகள் ஆக்கல்வாயாக, தக்வாவை தந்தருவாயாக, இறையச்சமுள்ள மனிதர்களா வாழ்ந்துவிட்டு மரணிப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக. பெரும் பாவங்கள் எங்களை பாதுகாப்பாயாக, சின்ன சின்ன பாவங்கள் எங்களை பாதுகாப்பாயாக. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. உள்ளத்துக்கு சந்தோஷத்தை தந்தருவாயாக. முகத்துல மலர்ச்சி ஏற்படுத்திடுவாயாக. அமல்களை ருசியை ஏற்படுத்திடுவாயாக. பாவத்திலிருந்து ஒரு வெறுப்பை ஏற்படுத்திடுவாயாக. பெரும் பெரும் பாவங்களும் எங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்திடுவாயாக. ரப்பி ரஹ்மான், எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் குறைபாடுகள் இருக்கிறதோ அத்தனை குறைபாடுகளையும் பூர்த்தியா நிவர்த்தி செய்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளை சீராக்கிடுவாயாக. நாவுக்கு கலிமாவை நசீபாக்குவாயாக. கடன் இல்லாத மௌத்தை நசீபாக்குவாயாக. செய்த பாவங்களுக்கு தௌபா செய்வதற்கு முன்னால் எங்களுடைய ரூகள் கைப்பற்றுவிட்டு நீ பாதுகாப்பாயாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அத்துணை முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களை பற்றி நல்லெண்ணங்களை போட்டுடுவாயாக. பொதுவாக யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வேதனை செய்யப்படுகிறார்களோ அந்த முஸ்லிம் நாடுகளுக்கு யா அல்லாஹ் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பை அலங்கிடுவாயாக. முஸ்லிம்கள் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மௌத்தாவுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை பற்றி வேறு விதமாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படியாப்பட்ட உள்ளங்களில் இஸ்லாத்தை நீ போற்றிடுவாயாக. எல்லாரும் புனித கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை மொழிவதற்கு நசீபாக்குவாயாக. நிலைமைகளை சீராக்குவாயாக. எங்களுடைய வியாபார தொழிலை பறக்கச் செய்திருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையை பறக்கச் செய்திருவாயாக. எங்களுடைய பிள்ளைகள் கண்குளிர்ச்சியான பிள்ளைகள் ஆக்கிடுவாயாக. எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை தந்தருவாயாக. எங்களுடைய பேச்சுக்களை கேட்டு வழிபடக்கூடிய பிள்ளைகளை தந்தருவாயாக. நாங்கள் மரணித்தால் எங்களுக்காக வேண்டிய அழுது துஆ செய்யக்கூடிய நல்ல பிச்சலங்களை உருவாக்கிடுவாயாக. நிலைமைகளை சீராக்கிடுவாயாக. சாலிகான மரணத்தை தந்தருவாயாக. நல்ல மௌத்தை தந்தருவாயாக. பாவங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.